ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 2 சந்திரன், விதி எண் 1 சூரியன். தன்னம்பிக்கை, தைரியம், கடவுள் பக்தி, கலை ஆர்வம், மக்கள் செல்வாக்கு எல்லாம் இருக்கும். பிறர்ட்ட சீக்கிரம் பழக மாட்டாரு. பழகுனா உள்ள அன்போட பழகுவாரு. காதல்ல ஈடுபட்டாலும் அதை உதறித் தள்ளவும் தயங்க மாட்டாரு. பிறருக்கு அடிபணிந்து நடக்கிறதுக்கு பிடிக்காது. பிறருக்கு உதவக்கூடிய குணம் இருக்கும். தன்னுடைய சொந்த முயற்சியினால தான் இவர் முன்னேற முடியும். பிறருக்கான விஷயங்கள்ல தலையிட்டு வெற்றியை தேடி கொடுப்பாரு. ஆனா தன் சொந்த விஷயத்துல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாரு. பெற்றோரை விட்டு பிரிந்தோ இழந்தோ இருக்கும்படி ஆகும். நல்ல வேலையில இருப்பாரு. வேலை பார்க்குற இடத்துல யாராவது கௌரவ குறைச்சலா பேசினா போடா வேலையை பண்ணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு பின்னால கஷ்டப்படுவாரு. நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஆனா குற்றம் கண்டுபிடித்து சண்டை போட்டு குடும்பத்திலையும் குழப்பத்தை ஏற்படுத்திக்குவாரு. குடும்பத்தை விட்டு தனியா போலாமா கூட யோசனை பண்ணுவாரு. உஷ்ண கோளாறு, கண், மூலம், மனக்குழப்பம், மூச்சு கோளாறு, வாய்வு, ரத்த ஓட்ட கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாரி குண அமைப்பு மாறும். உங்க பேர சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்கள சொல்றேன். இத பயன்படுத்திக்கங்க.